வணக்கம் மக்களே! இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாவாத்தியார் மூவியோட அனலைசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம மக்கள் எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிளாட் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட பிளாட் என்னென்னா, எம்ஜிஆர் ஃபேன் ஒருத்தர் எம்ஜிஆர் இறந்த டைமில் அவருக்கு பிறந்த பேரனை வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. அதில் இருந்து நார்மல் ஹியூமன்ஸோட பிஹேவியரில் ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கிறது, இல்லை ஷார்ட்கட்டில் ஏர்ன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பிஹேவியரை ஷார்ட்கட்டில் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த பேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் பேரை நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறான். இதெல்லாம் தெரிஞ்ச அந்த தாத்தா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. கடைசியில் ஹீரோ எம்ஜிஆர் வழியை ஃபாலோ பண்ணனா இல்லையா, இதுதான் இந்த ஸ்டோரியோட பிளாட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட தீம் என்னன்றதை நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஹீரோ எப்படியாச்சும் செம்மையான பணக்காரனாக வாழணும்னு ஆசைப்படுறாரு. பட் அதெல்லாம் தப்பு. நேர்மையான வழியில் தான் வாழணும், அதுதான் கரெக்டு. இந்த தீமை தான் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல தீமும் கூட. ஸோ இந்த தீமை வச்சு இவங்க ஸ்டோரி டெவலப் பண்ண விதமும் நல்லா தான் அமைஞ்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, மாசிலான்ற கற்பனை உலகத்தில் எம்ஜிஆர் ஃபேன் ஒருத்தர் எம்ஜிஆர் இறந்த டைமில் பிறந்த தன்னோட பேரனை எம்ஜிஆர் அம்சன்னு சொல்லி எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்க ஆசைப்படுறாரு. அந்த பேரன் அவருக்கு தெரியாமல் சின்ன சின்ன தப்புகள் செய்கிறான். பெரிய ஆளாகி போலீஸ் அதிகாரியாகி அப்போ கூட அவன் அந்த லஞ்சம் மாமூல் அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கெட்ட போலீஸாக தான் இருக்கிறான். ஒரு பாயிண்டில் இது அவங்க தாத்தா தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவர் இறந்தும் போகிறாரு. அந்த டைமில் இவனுக்குள்ளே இருக்கிற வாத்தியார் வெளியில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான். ஸோ இவன் நல்லவனா ஆனானா இல்லையா, ஸோ வாத்தியாரோட வழியை பின்பற்றினானா இல்லையா, ஸோ அவனுக்கு அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை வாத்தியார் மாதிரி தட்டி கேட்டானா இல்லையா, ஸோ இதெல்லாம் தான் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டோரி லைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் பிளே என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணலை, பட் நிறைய மிக்சட் ரிவ்யூ வந்துச்சு. ஸோ இந்த டைமில் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது, இதுக்கு பதிலாக இது பண்ணியிருக்கலான்னு வாட் இஃப் அனலைசிஸாக இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் படத்தில் எப்படி இருந்துச்சு, தென் செகண்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, அதோட ஃப்ளாஸ் அண்ட் எங்கெல்லாம் லேக் இருந்துச்சு, ஸோ அந்த லேகுக்கு பதிலாக வேறு மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பண்ணியிருந்தா இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன் பிளேயை ரெண்டு ஸ்ட்ரக்சராக பிரிக்கலாம். ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப்னு பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் எல்லா கேரக்டரையும் ஸ்டேஜ் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினான கேரக்டர்ஸ் அண்ட் அவங்க மோட்டோ என்னென்னு இன்ட்ரோடக்ஷனில் செம்மையாக செட் பண்ணியிருந்தாங்க. ராமு கேரக்டரை நல்லவனாக வளர்த்தாலும் அவன் கன்னிங்காக ஸ்டேஜ் பண்ண சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் அப்படின்ற ஒரு விச் கேரக்டரில் கீர்த்தி செட்டியை ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்ல ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இன்ட்ரோ தென் அந்த கேரக்டரை வச்சு ஹீரோ பில்டப் பண்ண ஸ்டேஜிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ராமு தாத்தாவோட மோட்டோ, தீம் சொன்ன விதம் எல்லாம் அந்தந்த டியூரேஷனில் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே அந்த தீமை எக்ஸ்பிளைன் பண்ணி கதைக்குள்ளே என்டர் ஆயிடுறாங்க. ஸோ இது ரொம்பவே பெர்ஃபெக்ட் டைமிங்காக இருந்துச்சு. தென் மூவியில் மஞ்சள் முகம் அப்படின்ற ஒரு கேங் வரும். ஸோ அவங்கள வந்துட்டு கேட்ச் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரேஜாகவும் ரொம்பவே நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக ஃபஸ்ட் ஆஃப் டு இன்டர்வல் ஒரு நல்ல ஹை பாயிண்ட் கொடுத்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. லிட்ரலி நம்ம டார்க் நைட்டில் வந்துட்டு பேட்மேனுக்கு எப்படி ஒரு பில்டப் செட் பண்ணி அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டப் செட் பண்ணியிருந்தாங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஒப்பீனியன். ஸோ தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் அந்த பில்ட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு யூஸ் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே இவங்க தீமை விட்டு ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிடுறாங்க. ராமு கேரக்டராக டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆக்சுவலி ராமுன்ற கேரக்டர் வாத்தியார்ன்ற கேரக்டரை அப்போஸ் பண்ணுது ஸ்டார்டிங்கில் இருந்து. சடனாக வாத்தியார் ஒரு ஹெல்ப் பண்ண உடனே ராமு வாத்தியார் சொல்கிறத கேட்குற மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் ராமு ஃபாலோ பண்ண ஐடியாலஜி ஒரு சீனில் சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ அது ரொம்ப அக்செப்டபுளாக இல்லாமல் ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் செம்மையாக பில்ட் பண்ண ஊன்ற விச் கேரக்டர் ஆக்சுவலி ஷீ இஸ் ப்ரெடிக்டட் அண்ட் லுக் லைக் ஏ விச். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு விச் அப்படின்றத சொல்கிறேன். கேரக்டர் ஆர்க் செகண்ட் ஆஃபில் நார்மல் தமிழ் ஹீரோயின் ரொமான்டிக் சீனுக்கு வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வெளியே இருந்து ராமுக்கு வாத்தியாருக்கும் அப்டக்கல்ஸ் கொடுக்குற கேரக்டர் தான் பெரியசாமி. ஃபைனலாக இவங்க எடுத்துக்கிட்ட தீம்
தப்பான வழியில் போய் சம்பாதிக்கிறது தப்புன்னு ரியலைஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நார்மல் தமிழ் சினிமா ஃபைட் அண்ட் டெட் கான்செப்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன் ரோல் ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் பண்ண முடியாததுனால நம்மளால் அந்த ரோலோட கனெக்ட் பண்ண முடியலை. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்த ஹைப்புக்கு செகண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்றது தான் உண்மை. ஸோ இப்போ வாட் இஃப் இந்த சீனுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்குமான்ற என்னோட அனலைசிஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்த பில்டப்பை செகண்ட் ஹாஃபில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒவ்வொரு சீனாக பில்ட் பண்ணி ராமு கேரக்டரை நம்ம பண்ணுறது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுற மாதிரி வச்சு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சீனில் வாத்தியார் வந்து ராமுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஓவராலாக வந்துட்டு ராமு வாத்தியார் பக்கம் சேஞ்ச் ஓவர் ஆகிற மாதிரி வச்சுருந்தா ரொம்பவே வந்து அக்செப்டபிளாகவும் கனெக்டாகவும் இருந்திருக்கும். செகண்ட், வில்லன் ரோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வில்லன் எப்படி தீம் அப்போஸ் பண்ணுறான்ற மாதிரி சீன்ஸஸ் டெவலப் பண்ணி ஸ்டேஜ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் ஸ்டில் லாஸ்ட் வர அவன் தீம் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு டிஃபீட் ஆகிறான் இல்லாட்டி கரெக்ட் ஆகிறான் வாத்தியார்னால அப்படின்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸஸ் வச்சுருந்தாலோ இல்லை வந்துட்டு வாத்தியார்னால கொல்லப்படுறான் அப்படின்ற மாதிரி சீன்ஸஸ் வச்சுருந்தாலும் கூட ரொம்பவே கனெக்டாகவும் ரொம்பவே அக்செப்டபுளாகவும் இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக இவங்க வந்துட்டு இன்டைரக்டான மெத்தடில் வந்துட்டு வாத்தியார்னால கொல்லப்படுறான் அப்படின்ற மாதிரி சீன்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இது ஒரு ஃப்ளாவாக இருக்குது. தேர்ட், யூஸ்வல் ஹீரோயின் ரோல் மாதிரி இல்லாமல் ரொமான்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஊவை செகண்ட் ஹாஃப்லையும் வந்துட்டு அவங்களோட எபிலிட்டி மூலியமாக வந்து நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணி வாத்தியார்ன்ற கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா அந்த ஊன்ற கேரக்டராக வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும், ரொம்பவே மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஃபைனலாக இது என் ஒப்பீனியன். வாத்தியார் மூலியமாக ராமு நல்லதுக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சு அதுக்கு ரியல் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருந்தால் கிளைமேக்ஸ் ரொம்பவே டச்சிங்காக ரொம்பவே சூப்பராக ராமு கேரக்டர் ஆர்க் ஃபுல்லான மாதிரி ஃபீல் இருந்திருக்கும். ஸோ இது அவங்க பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் கூட ரியலாக கனெக்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு பதிலாக இது பண்ணியிருந்தா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இதான் மக்களே என்னோட வாத்தியார் மூவி அனலைசிஸ். உங்களுக்கு இது மாதிரி என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.